அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து 12 வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படி தான் பார்க்க போகிறோம். ரிஷப லக்னத்தோட லக்னாதிபதி வந்து சுக்கிரன். சுக்கரனாலே சுகம்தான். பெண் சுகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எந்த சுகம்னாலும் வந்து சுக்கிரன் தான். இப்போ லக்ஸரியஸான லைஃப்பை அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். சம்பாதிக்கணும்னா குரு நல்லா இருந்தாலே போதும். தனக்காரகன் இல்லை, குரு நல்லா இருந்தாலே ஒருத்தர் பணக்காரனாக இருக்க முடியும். அனுபவிப்பாரா அப்படிங்கிறது வந்து 12ஆம் இடத்தோட சுபத்துவத்தின் காரணமாகவும் சுக்கிரனோட வலுவை பொறுத்தும் வந்துடணும். சுக்கிரன் வலுவாக இருந்தால் தான் காரு, லக்ஸரியஸான காரு, வீடு, ஆடம்பர பொருட்கள், செல்போன் சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் வந்து அனுபவிக்கக்கூடிய நிலைமையை ஒருத்தர் பெறணும்னா சுக்கிரன் வந்து வலுத்திருக்கணும். அதை தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து இருக்கலாமாங்க அப்படின்னா இருக்கக்கூடாதுங்க. அஸ்தங்க தோஷம் அடையாமல் இருக்கணும். பெரிய நல்ல பலன் கிடையாது. இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க முக்கூட்டு கிரகங்களாக இருந்து நெருக்கமாகவே சுற்றிக்கிட்டு இருந்தால் கூட தனி சுக்கிரனாக இருக்கிறது, இல்லை புதனோட சேர்ந்த சுக்கிரனாக இருக்கிறது நல்லது. சூரியன் வந்து இந்த இடத்துல வந்து மிங்கிள் ஆகாமல் இருக்கிறது நல்லது. புதன் கூட தாராளமாக இருக்கலாம், நண்பர் தான், தாராளமாக இருக்கலாம். செவ்வாய் கூட பிருகு மங்கள யோகமாக வருங்க. அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது, நல்லா தான் இருக்கும். சனி கூட இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி சேரக்கூடாதுங்க. சனி கூட எல்லாம் சேரக்கூடாது. 9, 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவர், ராஜ யோகாதிபதியாக வரக்கூடியவராக இருந்தாலும் சனி கூட சேர்ந்திருக்கிறது வந்து பெரிய நல்ல பலன்களை வந்து செய்யாது. ராகு கேதுகள், கேது கூட சேர்ந்தா அதோடைய காரகத்துவங்களை வந்து சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் பெருகும். ராகு கூட கண்டிப்பா சேரக்கூடாது. சந்திரன், பௌர்ணமி சந்திரனோட இணைவை வந்து அவர் பெற முடியாது. என்ன காரணம்? அவர் சூரியன் கூடயே சுத்திட்டு இருக்கிற கிரகம். பௌர்ணமி சந்திரன்னா சூரியனுக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த நிலைமையில வந்து அவருக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரவே வராது. அவர் வந்து பார்வை மூலியமா தொடர்பு கொள்ளலாம். அதாவது பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் அவர் இருப்பாரு. அமாவாசைக்கு பக்கத்தில் உள்ள சந்திரனுடைய இணைவில் இருக்கிற மாதிரி வரும். அப்போ வந்து சந்திர அதியோகத்தில் இருக்கிறது நல்லது, சந்திரனோட இணையிறது வந்து நல்லது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு கூட சேரலாமா? சேரக்கூடாது தாங்க. குரு கூட சேர்ந்தாங்கன்னா அது நல்லது கிடையாது. ரெண்டுமே எதிர் அணி தலைவர்கள், எதிர் குணம் கொண்ட லக்னங்கள் தான், இயற்கை சுபர்கள் தான். இருந்தாலும் கூட அவர் கூட சேர்றது ஆதிபத்திய ரீதியாகவும் நல்லா இருக்காது. காரகத்துவங்கள் ரீதியாகவும் அங்கே சுக்கிரனுடைய காரகத்துவங்களோ குருவுடைய காரகத்துவங்களோ அடிவாகும். ஒரு பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் இருந்ததுன்னா 2 பேரோட காரகங்களும் பாதிக்கப்படாது. இருந்தால் கூட அது வேண்டாம். அந்த இணைவு வந்து நல்லது கிடையாது. 2 பெரிய பிரில்லியன்ட் மூளைக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, உடல் பலத்துக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, எதுக்கு வச்சுட்டாலும் சரி, ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே வந்து பிரச்சனை வரதாங்க செய்யும். அப்படி வந்து பெருசாக விசேஷமாக இருக்காது. ரிஷப லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறது நல்லதுதான். ஆட்சிங்கிற வலுவில் இருப்பார். லக்னத்தில் சுக்கிரன் லக்னாதிபதி இயற்கை சுபருங்கிற முறையில் லக்னத்தில் இருக்கிறது நல்லது. 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். மனைவி, நல்ல மனைவி, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் வந்து சுக்கிர தசை கெடுத்துறாது. அவரே 6ஆம் அதிபதியாக வந்தால் கூட 6ஆம் வீட்டுக்கு 8ல் மறைஞ்சு லக்னத்தில் இருக்கிறதுனால லக்ன பலன்களை தான் அதிகமாக செய்ய பார்ப்பாரு. பெரிய நெகட்டிவ் அது செஞ்சிட மாட்டார். 6ஆம் அதிபத்தியத்தை ஒரு 20% செய்யணும்னா கூட சுப கடன் மூலியமாக முன்னேற்றம் அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்கும். இதே நேரத்தில் சுக்கிரன் வந்து ஒரு அமாவாசை சந்திரன் இணைவிலையோ, சனியுடைய இணைவிலையோ, பார்வையிலேயோ, ராகுவோட இணைவிலையோ இருந்தார்னா நெகட்டிவ் பலன். லக்னாதிபதி வந்து எக்காரணம் கொண்டு கெடக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே வந்து 2ஆம் வீடு, அவர் அப்படியே வந்து மிதுன வீட்டில் இருக்கிறாரு. மிதுன வீட்டில் நட்புங்கிற நிலைமையில இருப்பாரு. நல்லது தான், இயல்பாக இருந்தாலே நல்லது தான். இயற்கை பாவிகள் இயல்பாகவும் இருக்கக்கூடாது, பாவத்துவமாகவும் இருக்கக்கூடாது, சுபத்துவம் அடையணும். இயற்கை சுபர்கள் இயல்பாக இருக்கலாம், சுபத்துவமாக இருக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டு அவர் பாவத்துவம் வந்து அடையக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன் தான். ஒருவேளை புதன் கூடவே இருக்கிறது சிறப்பான பலன். உச்சமா இருப்பாரா? இருக்க முடியாது. ஏன்னா அத்தனை கட்டம் வந்து புதன் தள்ளி போக மாட்டாரு. இயல்பாக வந்து கூட இருக்கிறது வந்து நல்ல பலன் தான். சூரியன் இணைஞ்சிட்டாருன்னா கொஞ்சம் அந்த பலன்கள் வந்து குறைஞ்சிரும். என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து நல்லது தான். 8ஆம் வீட்டை பார்ப்பாரு. தூர நகர்றது மூலியமா முன்னேற்றம். அதாவது பிறந்த ஊரை விட்டு சுக்கிர திசையில தள்ளி நகர்த்துவாரு. அது மூலியமா முன்னேற்றத்தை தான் கொடுப்பாரு. 8ஆம் இடத்து நல்ல பலன்களை செய்ய தான் செய்வாரு. 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனம் சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விதங்கள்லையும் நல்லது தான் நடக்கும். பெரிய நெகட்டிவ் கிடையாது. அப்படியே 3ஆம் இடத்துல அவருக்கு பிடிக்காத வீடு தான். கடக வீட்டில் பகை அப்படிங்கிற ஒரு வலுவில் இருப்பார். பெரிய நல்ல பலன்களை வந்து கொடுத்துட மாட்டார். ஏன்னா 3ஆம் இடம் வந்து சுக்கிரனுக்கு முழுமையான மறைவு ஸ்தானம் இல்லையா? அவருக்கு 6-12 மறைவு ஸ்தானம் கிடையாது. 3-8 வந்து முழுமையான மறைவு ஸ்தானம். அந்த விதத்தில் வந்து அவர் வந்து கொஞ்சம் சுமார் தான். 4ஆம் இடத்துல திக்பலம் அடைவார்னா கூட, திக்பல வீட்டிற்கு அருகில் இருக்கிறாருனா கூட, இது வந்து பகை பெற்று 3ஆம் இடத்துல மறைகிறது. அந்த சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து
சூப்பராக இருக்கும். இப்போ கூடவே உட்காந்துடக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே வந்து இப்போ கடக வீட்டிலேயே சந்திரன் ஆட்சியாக இருந்தால் கூட அவர் வந்து அமாவாசை சந்திரனாக இருப்பார். இது நல்லது கிடையாது. ஒரு பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் இருந்தால் சகல விதிகளும் மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார்ல, நல்ல தகப்பன் மூலியமாக முன்னேற்றம், அந்த விஷயங்களை இயற்கை சுபருங்கிற அடிப்படையில் வந்து அவர் கொடுக்க தான் செய்வார். அப்படியே 4ஆம் இடம் திக்பலம் பகை பெற்று தான் உட்காந்துருப்பார். இருந்தாலும் பரவாயில்லை, சூரியன் வந்து உடன் இருந்தாருன்னா கொஞ்சம் வலு கம்மி தான். இந்த இடத்துல வந்து ஆட்சி, வீடு கொடுத்தவன் ஆட்சி அப்படிங்கிற வலுவில் வந்துருவார். நல்ல பலன்கள் தாங்க, அப்படி ஒன்றும் பெருசாக மோசமாக இருக்காரு. 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால இந்த ஜாதகத்தில் வேற எந்த கிரகங்களும் சுபத்துவம் அடையாத நிலைமையில சுக்கிரனுடைய தொழில்கள் வந்து அமையும். அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து 5ஆம் வீடான கன்னியில வந்து அவர் நீச்சம் அப்படிங்கிற வலிமையில இருப்பாரு. இது நல்ல அமைப்பு கிடையாது தாங்க. லக்னாதிபதி வந்து எக்காரணம் கொண்டு நீச்சம் அடையக்கூடாது. இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, பரவாயில்லை. புதன் பரிவர்த்தனை அமைப்புகள் இந்த மாதிரி நேரத்துல புதன் வந்து கண்டிப்பா பரிவர்த்தனை அமைப்புகள்ல வந்து இருப்பாரு. அப்படி இல்லைன்னா உடன் இருப்பாரு. உடன் இருந்தா எக்ஸலண்ட். புதன் உச்சமாயிருவாரு. உச்சனாக இருக்கிறதுனால முறையான நீச்ச பங்கம் கிடைச்சிரும். ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறது, ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள்ல வந்து முறையான நீச்ச பங்கம் கிடைச்சிடுச்சுன்னா நல்லது. மற்றபடி வந்து ஒரு இயற்கை சுபர் 5ஆம் இடத்துல கோணத்தில் இருக்கிறது, நண்பரோட வீட்டில் இருக்கிறதெல்லாம் நல்ல அமைப்புகள் தான். இருந்தாலும் ஒரு நீச்சங்கிற வலிமையில இருக்கிறதுல அதுக்கு முறையான நீச்ச பங்கம் கிடைக்கிறது நல்லது. அப்படி கிடைச்சதுன்னா நல்ல அமைப்புகள் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிறவர் வந்து நேரடியாக வந்து 11ஆம் இடத்தை பார்வை மூலியமா தொடர்பு கொள்வார். அப்படி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறு திருமண வாய்ப்புகள் வருமே அப்படின்னா கூட 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 7ஆம் வீடு எப்படி இருக்குது, இந்த சுக்கிரதசை நடக்கும் போது அவருக்கு வயசு என்ன அப்படிங்கிறதையும் பொறுத்து தாங்க மாறும். ஒரு அஷ்டம சனி காலம் வருது, தேவையில்லாத நெகட்டிவ் தசாபுத்திகள், இப்போ சுக்கிரதசையே நடந்தாலும் அவருடைய தசாபுத்திகள் வரும்போது 7ஆம் அதிபதி 7ஆம் வீடு எந்த அளவுக்கு பாவத்துவம் சுபத்துவமா இருக்குதுங்கிறத பொறுத்து தான் மறு திருமண வாய்ப்பை கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் உடனே மறு திருமண வாய்ப்பை வந்து அவர் கொடுத்துட மாட்டாரு. பொதுவா சுக்கிரன் நீச்சமாகி இயல்பா இருந்தாலும் சுபத்துவமா இருந்தாலும் ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு வாழ்க்கை துணை தான் ஒழுக்கமான நபர்களாக தான் இருப்பாங்க. பாவத்துவம் தான் அடைஞ்சிடக்கூடாது. நீச்சமாகி பாவத்துவம் அடைஞ்சிட்டாங்கன்னா நிலைமை அப்படியே தலைகீழ் ஆயிரும். ஆனால் நீச்சமாகி சுபத்துவமாக இருக்கிறதோ இயல்பாக இருக்கிறதோ வந்து நல்ல அமைப்பு தாங்க. அவர் உச்சமாகி பாவத்துவம் அடைஞ்சார்னா பல பெண்களோட வேற மாதிரி அது போயிடும், அது வேண்டாம். அது இப்போ நீச்சமாக இருக்கிறத பற்றி தான் பேச்சு. நீச்சமானா கூட லக்னாதிபதி நீச்சமானா கூட அவர் வந்து முறையான நீச்ச பங்கு அமைப்புகளில் இருக்கிறது நல்லது. அப்படி வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துருங்க. சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சு அவர் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறது பெரிய நல்ல பலன் கிடையாது. அதாவது அவருக்கு 6 மறைவு ஸ்தானம் கிடையாது தான். சுக்கிரனுக்கு 6 மறைவு ஸ்தானம் கிடையாதுன்னா கூட அவர் லக்னத்தோட தொடர்பு கொள்ளாம 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு பார்த்தீங்களா. இந்த அமைப்பு வந்து பெரிய நல்ல அமைப்பு கிடையாது. இப்போ லக்னமாதியா இல்லாம வேற யாருக்காவது போய் 6ல் உட்காந்து அது மறைவு கிடையாது. ஆனால் லக்னாதிபதியாகவே வர்றதுனால லக்ன பாவகத்தை விட்டு 6ல் போய் உட்காந்துருக்கிறதுனால லக்ன பாவத்தோட பலங்கள் வந்து குறைவாக நடக்கும். அதே நேரத்தில் 12ஆம் இடத்தை பார்க்கறது வந்து போகஸ்தானத்தை வந்து வலுப்படுத்துற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்கள்ல நகற்றுறது, போகஸ்தானத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக அனுபவிக்க தூண்டுறது. இவருடைய திசையில காம சிந்தனைகளை அதிகமாக கொடுக்கறது, லக்ஸரியஸாக இருக்கணும். ஏற்கனவே 12ஆம் இடம் சுபத்துவம் அடைஞ்சிட்டுனா செலவு பண்ணுறதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. நல்லா செலவு பண்ணுற செலவாளியாக இருப்பாங்க. பணவரவும் வந்துட்டு இருக்கும். லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி இவராக வந்துடுறதுனால லக்னத்தில் ஏதாவது சுபர்கள் உட்காந்துருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இவருக்கு எந்த அளவுக்கு சுபத்துவம் கிடைக்குது, ஒரு பாவத்துவ அமைப்புகள் கிடைக்குது, ராகு இணைஞ்சிருக்கிறாரா, சனி கூட வந்து உச்ச சனியா உடன் இணைஞ்சிருக்கிறாரா, இதை பொறுத்து வந்து பலன்கள் அப்படியே தலைகீழாக மாறும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படியே 7ஆம் இடத்துல வந்து உட்காந்துருப்பாரு, விருச்சிக வீட்டில் உட்காந்துருப்பாரு. அப்படி ஒன்றும் அவருக்கு பிடிச்ச வீடுலாம் கிடையாதுங்க. 7ஆம் இடத்துல இருக்கிறது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் இவர் உட்காந்துருக்கிறது காரகோ பாவக நாஸ்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அது கலத்திர தோஷம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது செயல்படுமான செயல்படாதுங்க. நல்ல மனைவியை தான் கொடுக்க பார்ப்பாரு. லக்னத்தோட தொடர்பில் இருப்பார். லக்னத்தோட லக்னாதிபதி தொடர்பில் இயற்கை சுபருங்கிற முறையில் நல்ல பலன்களை தான் செய்வார். இது கலத்திர தோஷம், அதுக்கப்புறம் காரகோ பாவ நாஸ்தி அப்படிலாம் வந்து எடுத்துக்கிட வேண்டாம். அதே நேரத்தில் ஒரு சனியுடைய தொடர்புலையோ ராகுவோட இணைவுலையோ இருந்தால் இப்போ நான் சொன்ன அந்த தோஷங்கள்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து 8ஆம் வீடான அவருக்கு பிடிக்காத எதிரியோடைய வீட்டில் இருப்பார். இருந்தால் கூட இங்கே சமம் அப்படிங்கிற வலிமையில தான் இருப்பார். நல்லது தானா அப்படின்னா
பரவாயில்லைன்னு வச்சுக்கிடலாங்க. குருவுடைய வலிமையை பொறுத்து குரு உடனே ஆட்சியா இருக்கிறது நல்ல பலன் கிடையாது. அதே நேரத்தில் வந்து அவர் ஒரு உச்சனா இருந்தார், கடகத்தில் உச்சனா இருந்தால் உச்சனோட வீட்டில் இருக்காருன்னு ஒரு வலு கிடைக்கும். மீனத்தில் ஆட்சியா இருந்தால் கூட ஒரு வலு கிடைக்கும். குரு வந்து நேரடியாக சமசப்தமாக தொடர்பு கொள்ளாமல், ஒன்று இணைவு மூலியமோ பார்வை 7ஆம் பார்வை மூலியமா சமசப்தமாக தொடர்பு கொள்ளாமல் ஒரு 5ஆம் பார்வையாக தொடர்பு கொள்வது நல்லது தான். அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் செஞ்சிடாது. 8ஆம் இடத்து ரீதியான நல்ல பலன்களை இடமாற்றல் மூலியமா, திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை இதெல்லாம் வந்து அமைச்சு தரதாங்க செய்வார். பிறந்த ஊரை விட்டு வெளியில நகர்த்தி அவருடைய திசையில வந்து செய்வார். நல்ல பலன் தான். அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் உட்காரக்கூடாதுன்னா கூட அதுல விதி விலக்கு இருக்கு. பாவத்துவமாகி உட்காரக்கூடாது, சுபத்துவமாகி இருந்தால் பரவாயில்லை. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். 8 வந்து அவருக்கு மறைவு ஸ்தானம் தான். 8 முழுமையான மறைவு ஸ்தானம் தான். இருந்தாலும் அவருக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவமே இறுதி செய்யும். லக்னத்தோட பலன்களை செய்ய முடியாம தடுமாறுவார். 8ஆம் இடத்துல இருக்கிறார் தான். இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி தான் நான் சொல்லிட்டே வந்தேன். குரு வந்து ஆட்சியா இருக்கிறது, மீனத்தில் ஆட்சியா இருக்கிறதோ, ஒரு கடகத்தில் உச்சமா இருக்கிறதோ, இந்த மாதிரி பலன்கள் வந்து ஒரு இழந்த வலுவை வந்து திரும்ப பெற வைக்கும். ஒரு சந்திர அதியோகம் வந்து முழு பலன்களையும் வந்து மாற்றம் இருந்தா கூட அந்த இடம் வந்து சுமாரா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் ஒரு இயற்கை சுபர் 9ல கோணத்துல இருக்கிறது நல்லதுதான். லக்னாதிபதியாகி 9ல இருக்கிறது நல்லதுதான். அதிநட்பு வீடு, மகர வீடு, சனியுடைய சர வீடு, நல்ல பலன்கள் தாங்க. அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் செஞ்சிட மாட்டாரு. சனி வந்து உடன் அமராம இருக்கிறது நல்லது, தொடர்பு கொள்ளாம இருக்கிறது நல்லது. சனி உச்சமா இருந்தா இன்னும் எக்ஸலண்டான பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து எந்த விதமான பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது அவர் 3ஆம் வீட்டை பார்வை மூலியமா செயல்படுத்துவாரு. பாக்கிய உதவிகளை வந்து கொடுப்பாரு, அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. 3ஆம் இடத்தை பார்த்து முயற்சியால முன்னேற்றத்தை கொடுப்பாரு. இளைய சகோதரர்களால நன்மையை கொடுப்பாரு. நல்ல தகப்பனால முன்னேற்றம். இந்த மாதிரி சகல விதத்திலையும் நல்ல பலன்களை தான் செய்வார். அப்படியே 10ஆம் இடத்துக்கு வந்துக்கோங்க. 10ஆம் இடம் வந்து அவருக்கு நிஸ்பலம்னா கூட அதிநட்பு வீட்டில் தான் இருப்பாரு, சனியுடைய வீட்டில் தான் இருப்பாரு. வீடு கொடுத்த சனியுடைய ஸ்தான பலத்தை பொறுத்து சுக்கிரனுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ அளவுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாருல, நல்ல தாய் மூலியமா முன்னேற்றம், நல்ல வாகனம், வீடு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவருடைய திசையில கொடுப்பாரு. 10ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துல வேற எந்த கிரகமும் சுபத்துவமாக இல்லாம சுக்கிரன் தான் அதிக சுபத்துவமா இருக்கிற பட்சத்துல அவருடைய தொழில்களை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து கொடுக்க பார்ப்பாருங்க. அப்படியே 11ஆம் இடத்துல வந்து உச்சம் நல்லது தாங்க. 11ஆம் இடத்துல அவர் உச்சம் அடைகிறது லக்னாதிபதிங்கிற முறையில் நல்லதுதான். 6க்கு 6ல மறைஞ்சிருப்பாரு. நல்ல பலன்கள் தான். இது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை. இது வந்து மறு திருமண வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 11ஆம் இடத்துல இருக்கிறது. இது 7ஆம் இடத்து வலிமையை பொறுத்து எந்த தசை பருவத்தில் வருது, கல்யாணம் முடிகிற வயசுல வருதா, மற்ற கிரக அமைப்புகள் 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு குடும்பஸ்தானத்தில் எதுவும் பாதிப்புகள் வரப்போகுதா, குடும்பம் பிரிய போகுதா, இதெல்லாம் வச்சு முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள். பொதுவாக வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன்கள் தாங்க. அப்படியே 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்து அவருடைய 6ஆம் வீட்டை அவரே தொடர்பு கொள்வார். லக்னத்துக்கு 12ல் இருப்பார். அதாவது 12ஆம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லைன்னா கூட லக்னாதிபதி அவர் 12ல் உட்கார்ந்துருப்பார். லக்ன பலன்களை அவர் செய்ய முடியாது. 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால 6ஆம் இடத்து பலன்களை செய்ய பார்ப்பாரு. இருந்தாலும் சுபத்துவ பாவத்துவ அளவுகளை பொறுத்து தான். என்ன காரணம், அவர் பாவத்துவமாக இருந்தால் 6ஆம் இடத்துக்கு கெடுபலன்களை கொடுத்துருவார். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, அசிங்க அவமானம், அவருடைய காரத்துவங்கள் ரீதியாக, பெண்கள் ரீதியாவோ காரு, வீடு இது மாதிரி வாங்குறது மூலியமா கொடுத்துருவாரு. சுபத்துவமாக இருந்தாலும் சுப கடன் எல்லாத்தையும் கொடுப்பாரு. இருந்தா கூட லக்னாதிபதியா அவர் கொடுக்கறதை விட 6ஆம் அதிபதியா கொடுக்கும் போது நம்ம வந்து கடன்லயே பிழைக்க வைப்பாருங்க. கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்க முடியாத நிலைமையில தான் இருப்பாரு. அதே நேரத்தில் சொகுசு வாழ்க்கை, சுக்கிரன் வந்துட்டுல கடன் மூலியமா சொகுசு வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கும். கடன் அடையாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் காமக்காரங்கள்ல 12ஆம் இடமான போகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அது வந்து அதிகப்படியாக அந்த உணர்வு, காம உணர்வுகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கடுமையான செலவாளியா இருப்பார். செவ்வாய், வீடு கொடுத்த செவ்வாய் வந்து அவருக்கு உடன் இருக்கிறது வந்து கொஞ்சம் வலுவு கம்மி தான். பிருகுமங்கள யோகம்னால அந்த செவ்வாய் தான் அதிக நன்மை அடைவார். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விருச்சிகத்தில் ஆட்சியாக இருந்தாலோ, ஒரு மகரத்தில் உச்சமாக இருந்தாலும் நல்ல பலன்கள் வந்துடும். ஒரு சந்திர அதியோகத்தில் இருந்தாருன்னா எக்ஸலண்டான பலன் வந்துடும். இதுதாங்க இன்னைக்கு வந்து நம்ம ரிஷப லக்னத்தோட லக்னாதிபதியான சுக்கிரன் 12 வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். இதே மாதிரி அடுத்து வர்ற வீடியோவில் வந்து நம்ம மிதுன லக்னத்தோட லக்னாதிபதி புதன் 12 வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயா.